50 வயதிலும் சிங்கிள் நடிப்பில் அசத்தும் சீனியர் நடிகைகள் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. 50 வயதை கடந்து திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே இருக்கும் முக்கிய நடிகைகள். சினிமாவை பொறுத்தவரை ஒரு நடிகைக்கு திருமணம் ஆகிவிட்டால் அவர்களுக்கு கதாநாயகி வாய்ப்பு கிடைப்பது அரிதான ஒரு விஷயம். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் நடிகைகள் திருமணமான பின்னரும் நாயகியாக நடித்த வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்றைய தமிழ் சினிமாவில் அதற்கு வாய்ப்பில்லை. முன்னணியில் இருந்த நாயகிகள் கூட திருமணத்திற்கு பிறகு முக்கிய கேரக்டரில் தான் நடித்து வருகிறார்கள். அதே சமயம் சினிமாவில் நாயகியாக பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகைகள் சிலர் இன்னமும் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் 50 வயதை கடந்தும் திருமணம் செய்து கொள்ளாத முக்கிய நடிகைகளை பார்க்கலாம். நக்மா 90ஸ்களில் இந்தி சினிமாவில் அறிமுகமான இவர் 1994ஆம் ஆண்டு வெளியான காதலன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு தனது இரண்டாவது படமாக ரஜினியுடன் பாஷா படத்தில் நடித்து பலரின் கவனத்தை ஈர்த்த இவர் தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடா, பேஜ்பூரி, மராத்தி உள்ளிட்ட மொழிகளில் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். தற்போது அவருக்கு 50 வயது ஆகியுள்ள நிலையில் அவர் இன்னும் திருமணம் செய்யவில்லை. கடைசியாக கடந்த 2008ஆம் ஆண்டு தேலா நம்பர் 501 என்கிற பேஜ்பூரி படத்தில் நடித்திருந்தார். தபு 1982ஆம் ஆண்டு இந்தி படத்தில் அறிமுகமான இவர் 1996இல் வெளியான காதல் தேசம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். முதல் படமே இவருக்கு பெரிய வெற்றி படமாக அமைந்தாலும் அதன் பிறகு அஜித்துக்கு ஜோடியாக கண்டுகொண்டேன், அர்ஜுனுடன் தாயின் மணிக்கொடி, சிநேகிதியே ஆகிய படங்களில் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, இந்தியிலும் முன்னணி கதாநாயகிகளின் ஒருவராக பல வெற்றி படங்களில் நடித்துள்ள தபு 53 வயதை கடந்த நிலையில் அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார். சோபனா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்த சோபனா தற்போது முக்கிய கேரக்டர்களில் நடித்து வருகிறார். இவர் கடைசியாக தமிழில் கோச்சடையான் படத்தில் நடித்துள்ளார். சமீபத்தில் வெளியான கூலி திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் மனைவி கேரக்டரில் போட்டோவாக இருப்பார். தற்போது 54 வயதை கடந்துள்ள சோபனா இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்கிறார். சுஷ்மிதா சென் 1996ஆம் ஆண்டு இந்தியில் வெளியான டிஸ்டாக் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் சுஷ்மிதா சென். ஆனால் 1997இல் தமிழில் வெளியான ரட்சகன் படம் தான் இவரை இந்திய அளவில் பெரிய ஸ்டாராக உயர்த்தியது. இந்த படத்திற்கு பிறகு முதல்வன் படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடியிருந்த சுஷ்மிதா சென் அதன் பிறகு தமிழில் நடிக்கவில்லை. பாலிவுட்டில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக பல ஹிந்தி படங்களில் நடித்துள்ளார். 50 வயதை கடந்துள்ள சுஷ்மிதா சென் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாத நிலையில் 2 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கிறார். அமிஷா பட்டேல் இந்தியில் பல வெற்றி படங்களில் நடித்துள்ள அமிஷா பட்டேல் தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான புதிய கீதை என்ற படத்தில் மட்டும் நடித்துள்ளார். தெலுங்கு மற்றும் இந்தியில் பல வெற்றி படங்களில் நடித்துள்ள இவர் கடைசியாக கடந்த ஆண்டு டவுபா தேரா ஜல்ரா என்ற படத்தில் நடித்திருந்தார். 50 வயதாகும் இவர் திருமண வாழ்க்கையில் இணையாமல் சிங்கிளாகவே இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நடிகைகள்ல எந்த நடிகை ரொம்ப திறமையானவங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching.